தாவேகாவினுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்னா என்னது? சமூக நீதி. சமூக நீதி. வேற மக்களுக்காக மக்கள் குரல் எழுப்புறோம், மக்களுக்கான ஒரு நீதியை தான் நாங்க பேசுறோம் அப்படின்னு தானே சொல்றீங்க? இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல தாவேகாவினுடைய கொள்கை, தாவேகாவினுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்க, சமூக நீதின்னு சொல்லிட்டேன். அதுதான் சார். இப்ப சமூக நீதியாக ஒரு இப்ப பகல்காம்ல அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட், பகல்காமுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறது நீங்க படிக்கலையான்னு கேக்குறீங்க. இல்ல சார், அறிக்கையை நாங்க படிச்சோம். ஆனா அந்த மாதிரியான ஒரு இப்ப ஒரு இங்க இருக்கக்கூடியவங்க கையில எல்லார் கையிலயும் AK-47 கொடுத்து நேரா எல்லாரையும் தனி விமானத்துல அழைச்சிட்டு போய் இல்ல சார், அரசியல் மேடை தானே அது. அந்த இடத்துல ஏன் அவர் எதுவுமே பேசல? திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அவருடைய அரசியலா? அப்ப திமுகவை எதிர்த்து அந்த டைம்ல எதுவும் இல்லன்றதால பேசலையா? மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். அது பூத் லெவல் ஏஜென்ட் அவர்களுடைய மீட்டிங். அதுல அந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? அந்த இடத்துல பேசணும்ன்ற அவசியம் இல்லைன்ற. அங்க பேசணும்ன்ற அவசியம் எங்க பேசுவாங்க? எங்க பேசணுமோ பேசுவாரு. அதான் எங்க பேசுவாங்க? அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள், இணை செயலாளர்கள், துணை செயலாளர்கள் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுக்கிறாரு, தொடர்ச்சியா தேவையான கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அங்கேயே பேசலன்றதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இப்ப விஜய் அவர்களை ஒரு 4 இடங்கள்ல மட்டும்தான் 4-5 இடங்கள்ல தான் மீட்டிங் வச்சிருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை பல பேர் வைக்கிறாங்க சார். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷங்கள்ல பெரிய மேடை அப்படின்றது இதுதான். திருப்பியும் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 4-5 மேடைனா 5 மண்டலங்களா மாநாடுகள், பூத் லெவல் ஏஜென்ட்டுகளுக்கு இது நடக்குது, கூட்டம் நடக்குது, புரியுதுங்களா? அதுல அந்த பூத் லெவல் ஏஜென்ட் என்ன பண்ணணும்ன்றத அது ஒரு விரைவுரைவா ஒரு காணொலி மூலமா அவர்கள் தானே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுதான் சொல்றேன். அதுக்கு அவர் தானே பொறுப்பாளர். அதான் அவருக்கு அவர் தானே அதுக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அப்ப அவர் தானே பண்ணுவாரு.